வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமநாயக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போகிறேன். இந்த ஊருக்கு நான் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இரவு என்னுடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு காமநாயக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய புனித அந்தோணியார் சிற்றாலயத்தில் இருக்கக்கூடிய அந்தோணியார் சொரூபத்திலிருந்து எண்ணெய் வழிந்து கொண்டிருக்கின்றது திடீர்னு அப்படின்னு சொன்னார். ஊர் மக்கள்லாம் ரொம்ப அதிசயமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. நானும் அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்னாரு. அவர் கால் பண்ண நேரம் இரவு பொழுது அப்படிங்கிறனால என்னால் போக முடியல. காலையிலே அந்தோணியாரின் இந்த புதுமையை பார்ப்பதற்காக நான் போனேன். அந்த ஊருக்கு போகிற வரைக்கும் எப்படா அந்த ஊருக்கு போய் சேருவோம், அந்த புதுமையை நம்ம நேரில் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பரபரப்பே இருந்தது. என்னோடய 2 வீலரில் தான் போயிருந்தேன். இதான் காமநாயக்கம்பட்டி ஊர். இங்கே இன்னொரு சிறப்பு மிக்க ஒரு ஆலயமும் இருக்குது. தூய பரலோக மாதா திருத்தலம் இங்கே தான் இருக்குது. அந்த திருத்தலத்திலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் புனித அந்தோணியாருடைய சிற்றாலயமும் இருக்குது. நாங்கள் போன உடனே அந்த ஊர்க்காரங்கள்ட்ட விசாரித்தேன். அப்போ நிறைய பேர் அதற்கான பாதையை சொன்னாங்க. அங்கே இருந்த ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சிறுமியிடம் இந்த ஆலயம் எங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். வாங்க உங்களுக்கு அந்த ஆலயத்தை காட்டுறேன் அப்படி சொல்லி கையோடையே கூட்டிகிட்டு போய் அந்த ஆலயம் எங்கே இருக்கோ அங்கே காட்டினாங்க. நான் போய் பார்த்தேன். உள்ளே போகும்போதே எனக்குள்ள ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டது. எப்படி இருக்குன்னு தெரியலையே, பார்க்கலாம் அப்படிங்கிற மிகுந்த ஒரு ஆவலோடு நான் உள்ளே போனேன். போகும்போதே பக்கத்து ஊரில் உள்ள மக்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நேற்று இரவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக இருந்துச்சான். மக்கள்லாம் வந்து அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை நேரில் பார்த்துட்டு போனாங்க. இங்கே பாருங்கள், நானும் அதை கண்டேன். கண்ணாடி பேழைக்குள்ளே தான் அந்தோணியாருடைய சொரூபம் இருக்குது. அந்த கையில் வைத்திருக்கிற சிலுவையில் ஆரம்பித்து அந்த எண்ணெயானது வடிந்து அந்த கடைசி சுண்டு வரல் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ட்ராப்பாக வழிந்து கொண்டே இருக்கின்றது.
இது எப்படி இது நடக்குது அப்படின்னு எனக்கு புரியல, தெரியல. இது அதிசயமா இல்ல அறிவியலா அப்படின்னு ஒரு செகண்ட் என்னுடைய மனசு நினைத்தாலும் இதை நான் அதிசயமாகவும் அற்புதமாகவும், ஏன்னா கண்டிப்பாக அப்படி தான் என்னால் பார்க்க முடிந்தது. ஏன்னா அந்த அந்தோனியார் ஆலயத்தினுடைய கொடியேற்றம் கடந்த வாரம் தான் தொடங்கியிருக்குங்க. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, அதாவது 17ஆம் தேதி தான் திருவிழா கொண்டாடுறாங்க இந்த ஆலயத்திற்கு. டெய்லி மாலை ஆராதனைலாம் நடந்துட்டுருக்கு தான், ஜபம்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அதிசயமாக இருந்தது எனக்கு. இங்கே பாருங்கள், அதை க்ளோஸ்அப்பில் நான் எடுத்திருக்கேன். அப்படி நேற்று இரவு ரொம்ப அதிக அளவில் வழிந்து ஓடி இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் காலையில் போயிருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ராப்பாக அப்படி வந்து கொண்டே இருந்தது. என்ன ஒரு ஆச்சரியம் நண்பர்களே! புனித அந்தோனியார் இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல வருகின்றார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பரவலாக பேசி கொண்டிருந்ததை என்னால் கேட்க முடிந்தது. அவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்ன விஷயம், நேற்று நைட்டு ரொம்ப கூட்டம் இருந்தது, பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குது, அந்த கிராமத்திலிருந்து மக்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க, வந்து பார்த்துட்டு போனாங்க இதை, இந்த அதிசயத்தை, அற்புதத்தை அப்படின்னு என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். நண்பர்களே, நீங்கள் இப்போ உடனடியாக போனீங்கன்னா இந்த அதிசயத்தை, அற்புதத்தை நேரில் பார்க்கலாம். தூத்துக்குடியிலேருந்து வர்றவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பாதை தெரிஞ்சிருக்கும். காமநாயக்கம்பட்டி பரலோக மாதா ஆலயத்திலிருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான், ஒரு 200 அடி தொலைவில் தான் இந்த ஆலயம் இருக்கின்றது. கோவில்பட்டியிலேருந்து வர்றவங்க உங்களுக்கே தெரியும், 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. கோவில்பட்டியிலேருந்து காமநாயக்கம்பட்டி ஊர் ஒரு 10-9 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். மதுரையிலேருந்து வர்றவங்க நீங்கள் கோவில்பட்டி வழியாகவும் இந்த ஊருக்கு வரலாம், அல்லது தூத்துக்குடி வழியாகவும் இந்த ஊருக்கு வரலாம். திருநெல்வேலி வழியாக வருபவர்கள் கயத்தாறு வழியாக இந்த ஊருக்கு நீங்கள் வரலாம். எல்லோரும் உடனே வாங்க, இந்த அற்புதத்தை பாருங்கள். புனிதரை பற்றி அனைவரிடமும் அறிவியுங்கள். அந்த ஊரில் இந்த புனித அந்தோனியார் சிற்றாலயத்தை பராமரித்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு அம்மா வந்து இதை பற்றி பேசினாங்க. புகழ் மரியே வாழ்க. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பக்கத்தில் என் பேர் எல்லாமே தான். எங்கள் வீட்டுக்காரர் பேர் லூர்துசாமி. சொல்லுங்கள், இந்த ஊரோட பெயர் சொல்லுங்கள். காமநாயக்கம்பட்டி என்ன தெரு. அந்தோனியார் சிறுபத்தில் எப்பத்துலேருந்து இந்த எண்ணெய் வடிகிறது ஆரம்பிச்சிருக்கு? எண்ணெய் வடிது நேற்றுலேருந்து வடியுது. எப்பத்துலேருந்து? காலையிலேருந்தா? நேற்று சாயங்காலம் சாயங்காலம் ஜெபத்துக்கு முன்னால் கதவு திறக்க எங்கள் வீட்டுக்காரங்க போகும்போது அவங்க தான் முதல்ல பார்த்ததா? அவங்க பார்த்தாங்க. அடுத்து அந்த ஒரு பக்கத்தில் ஒரு பொண்ணு ஜோமுன்னு போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் முதல்ல பார்த்தவங்க. ஒரு பக்கத்தில் சொல்லி எல்லாரும் பார்க்க பெரிய ஒரு அதிசயமா அற்புதங்களா எழுந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் நைட்டு அவ்வளோ பேரும் கூட்டிட்டாங்க. அது சுரம் திறந்து அது உள்ள எடுத்து திறந்து பார்க்கணும் போது ஃபாதர் இன்னும் ஒரு வாரம் ஆகட்டையா, திருநாள் நடக்கட்டும், அப்புறமேல் நம்ம பார்ப்போமே, இப்போ இந்த அதிசயம் தெரியுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எதனால என்ன வருதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய ஆச்சரியம்தான், புதுமையில் தான் அப்படி நடக்கும்னு நினைச்சோம் எல்லாமே. அது சுருவத்திலிருந்து அந்த என் சிலுவையிலிருந்து கை பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதுலேருந்து சொட்டு சொட்டா வந்துகிட்டு இருக்குது. சிலுவையிலேருந்து வடிஞ்சு கை பக்கம் கையில் சிலுவை கையில் பிடிச்சிருக்காங்க. அந்த சிறுவத்துல இருந்து வடிஞ்சு, சிலுவையிலிருந்து வடிஞ்சு கையிலேருந்து சொட்டு சொட்டுன்னு விழுந்துகிட்டு இருக்கீங்க. ஆமா, எல்லா மக்களும் பெரிய ஒரு அதிசயமா ஆச்சரியமா. இந்த ஆலயத்துக்கு கொடியேற்றம் எப்போ நடந்துச்சு? போன வியாழக்கிழமை திருவிழா. நேற்று 6ஆம் திருவிழா. ஆமா, வர செவ்வாய்க்கிழமை திருவிழா நிறைவு. இப்ப இந்த புதுமையை வந்து எல்லாரும் வந்து பாக்குறாங்களா? மக்கள் வந்து எல்லா மக்களும் பாக்காங்க. எந்த ஊர்ல இருந்து வந்து பாக்காங்க? சோல்பட்டில திருநாள் அங்க 8ஆம் தேதி சுத்து போட்டாரு. அத்தனை சேரமும் வந்து பார்த்து இன்னைக்கு கேரளாவில இருந்து முதல் கொண்டா வந்து 2 ஜனம் பார்த்துட்டு போறாங்க பாருங்களேன். ஆமா, எல்லா மக்களுக்கும் பரவிடுது. பங்கு தந்தை என்ன சொன்னாங்க? பங்கு தந்தையரு நல்லா இருக்கட்டும், அவரு உதவி பங்கு தந்தை தான் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இருக்குல்ல, இன்னும் 2 நாள் ஆகட்டும், மற்றவங்களை எல்லாரும் வந்து பார்க்க சொல்லி அப்புறமேல ஒரு முடிவெடுப்பு வருது அப்படின்னு இருக்காரு எங்க வீட்டுல. இந்த திருவிழா ஆசனம்லாம் போட்டு நல்லா பெரிய லெவல்ல இருக்குமா? கிராண்டா இருக்குமா? பெரிய லெவல்ல நடக்கும். செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல நடக்கும். பூசை மேடெல்லாம் போட்டு வந்து நடப்பாங்க. ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த ஏழை நோட்டெல்லாம் இங்க இடல செவமுடிய மக்கள் வந்து பொருள்கள் வைக்க, அது ஏழை விட்டு கோயிலுக்கு காணிக்கையா கொடுக்க. அடுத்து ஒரு நாளைக்கு ஒருத்தங்க இனிப்பு பண்ணோம், ஜெவமுடிய விட்டு இனிப்புகள் அத்தனை பங்களுக்கும் மக்களுக்கும் பொங்கல் போட இனிப்பு பரிமாறுவாங்க. அந்த 13ஆம் திருநாள் அன்று ஏழை மக்கள் அனைவரும் பூசை முடிஞ்ச ஒருபாடு அவங்களுக்கு எல்லாரும் ஆசன விருந்து போடும். ஆமா, மறுநாள் தவக்காலம் நீர் சுபதனா இருக்கனால அன்னைக்கு அரியறி
எடுக்கிறதுனால முந்தின நாள் எல்லாம் போட்டு போட்டு முடிச்சிருவீங்க. மக்களுக்கு எல்லாம் போட்டு அது வரும். இந்த கோயில் பராமரிக்கிறது நீங்க தானே? பராமரிக்கிறது நாங்க தான். நீங்க தான் எல்லாமே நான் சின்ன பிள்ளையில இருந்து அந்த இடத்த தூத்து தொளிக்க எங்க அம்மூட்டு பக்கத்து வீடு தான், சரி. அதுல இருந்து செஞ்சுட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் தூக்க தொளிக்க ஆலயத்தை சுத்தம் பண்ண எடுக்க நீங்க தான் ஃபுல்லா பாத்துக்கிறீங்க. ஆமா, செவ்வாய்க்கிழமை தோறும் எங்க வீட்டுக்காரர் தான் செக் பண்ணுவாங்க. எதுவும் பொறுப்புல இருக்கிறீங்களா? பொறுப்பு தான் இருக்கு. அது அந்தோனியார் பொறுப்பா செய்தோம், ஒரு பணியா செய்தோம்னு வைங்களேன். வேற இது சேவைக்கு நாங்களுடைய சேவை தான் இது. அதுக்காக அவர் எங்களுக்கு அப்படி அறிவுறுத்தினாரு. என்ன ஒரு இடத்த மட்டும் வெள்ளை அடிக்கிறதுக்கு இப்பதான் கோயில் கட்டி இருக்கு. அப்படியா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? குருசடியா தான் இருந்தது. ஓ, சின்ன குருசடியா இருந்ததுதான். அதுக்கப்புறம் இப்பதான் அந்தோனியார் சுரத்தை கொண்டு வந்து வச்சு இப்ப நேம ஒரு 10 வருஷம்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடினா சின்ன குருசடி, அதையே தூத்து தொளிப்பேன். அந்த ஒரு பாட்டி செஞ்சுக்கிட்டு இருந்ததை என்னைய செஞ்சு சொன்னாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்துலதான் அப்புறம் கல்யாணமும் இந்த பக்கத்து வீடு ஆகி பண்ணுதா இந்த பணி நல்லா நிறைய செஞ்சுட்டு வந்துருந்தேன். தூத்துக்கிட்டு இருக்கும்போதையா ஒரு நாள் நைட்டு சோமனை தொளிக்க போற அக்காருக்கு 4 வட்டம் பட்டு போட்டாக்கில் யாரோ தூத்து தொளிச்ச மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப வீட்டுல இருந்து யாரோ நமக்கு முந்தி தொளிச்சிருக்காங்களாக்குன்னு என் மாமியார்ட்ட கேட்கேன். எம்மா, அந்த நேரம் உன்னை சுத்தி தூத்து தொளிக்க சொல்றாருமா, நீ ஒரு பக்கம் தானே தொளிச்ச அப்படின்னு அவங்க சொன்ன பாடு 4 பக்கமும் ஒன்னோட தூத்து தொளிச்சுக்கிட்டு இருந்தேன். வெள்ளை அடிக்கிறதுக்கு எனக்கு கனவுல கண்டது ஐயா. எந்த வருஷம், எத்தனை வருஷம் இருக்கு முன்னாடி? அது இப்போ 25 வருஷம் இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கோயில் மாடலா கட்டி ஊர் ஜனங்கள்லாம் எல்லாரும் கூடி அது வெள்ளை அடிக்க, சுத்தம் பண்ண, பெயிண்ட் அடிக்க எல்லாமும் மக்கள் எல்லாம் நல்ல ஒரு ஆர்வத்தோட செய்தாங்க ஐயா. மக்கள் தான் ஆர்வத்தோட செய்தாங்க. கடவுளுக்கு நன்றி. சரி. என்ன நேயர்களே, இந்த அற்புதத்தை நீங்களும் நேரில் காண உடனடியாக வாருங்கள் காமநாயக்கம்பட்டிக்கு. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.